கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின 15வது அதிகாரம் 30வது வசனம். ரோமர் 15:30. In English it's Romans 15:32. In English it's Romans 15:32. மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக. முதல்ல என்ன கண்டிஷன் கொடுக்கிறாரு? தேவனுடைய சித்தம். ஏன்னா மொத்த அந்த பிரயாணம் முழுவதும் தேவ சித்தம். ரெண்டாவது, நான் உங்ககிட்ட வரணும். மூணாவது, நான் உங்ககிட்ட ஓய்வு எடுக்கணும். அப்ப என்ன? தேவ சித்தம். அதே சமயத்துல நான் சந்தோஷமா உங்களோட இளைப்பாறும்படியாக. முதல்ல என்ன? தேவ சித்தம். எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அது தேவனுடைய ஆளுகை கீழா இருக்கு. அதனால நான் அதை உதாசீனப்படுத்துவதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்க அழகா சொல்லி கொடுக்கிறாரு. என்ன? நான் உங்ககிட்ட பிரயாணப்பட்டு வரணும்னு ஒரு திட்டம் போட்டிருக்கேன். ஆனா இது எல்லாமே தேவ சித்தத்துக்கு உட்பட்டது. நான் இங்க இருந்து எருசலேம் போக போறேன், அப்புறம் ரோமுக்கு வந்துட்டு அப்புறம் ஸ்பெயினுக்கு போக போறேன்ற திட்டம் போட்டிருக்கேன். அது என்ன? தேவனுடைய சித்தம் இருந்தா. யாக்கோபு 4வது அதிகாரம் 13-15 வரை வசனத்துல சொல்லும் போது நீங்க எப்படி ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு சித்தமான நம்ம இந்த ஊர்ல இருப்போம், இல்ல அந்த ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் நம்ம பண்ணணும்னு சொல்லக்கூடியதாக. தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே, எப்படி? நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து. ஏன் சந்தோஷம்? ஏன்னா என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அதனால நான் சந்தோஷத்தோட உங்ககிட்ட ஏன்னா உங்ககிட்ட வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால நான் என்ன பண்ண போறேன்? நான் சந்தோஷத்தோட உங்ககிட்ட வரப்போறேன். ஏன்னா எருசலேம்ல நான் செய்யக்கூடிய அந்த வேலையை நான் செய்து முடிச்சிருவேன். அதை முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட வர்றதுனால நான் ஒரு காரியத்தை முடிச்சிட்டேன். அதனால நான் சந்தோஷமா வரக்கூடிய என் மனசுல கர்த்தர் செய்த காரியம். ஏன்னா பிலிப்பியர் 4:1 சொல்றதா இருக்கட்டும், இல்ல 1 தெசலோனிக்கர் 2:19-20 சொல்லக்கூடியமா இருக்கட்டும், நான் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டு உங்ககிட்ட சந்தோஷமா வந்து என்ன பண்ண போறேன்? உங்களோடு இளைப்பாறும்படி. அப்ப என்னன்னா, நீங்களும் நானும் சேர்ந்து கர்த்தரோடு இருக்கக்கூடிய ஒரு மக்களா, ஒரு இளைப்பாறுதல் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப பவுலுங்க சொல்லும் போது, ஏன்னா நான் மிஷினரி பிரயாணமா நான் என்ன போறேன், எருசலேம்ல இருந்து இல்லிரிக்கம் வரைக்கும் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப நான் ஸ்பெயினுக்கு போறேன். எனக்கு ஓய்வு தேவை. அதனால அந்த ஓய்வு எடுக்கும்போது, உங்களோட ஒரு ஓய்வு எடுக்கும்போது அது என்ன ஆகும்? அது ரொம்ப ஒரு பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும், எனக்கும் அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்க சொல்றாரு. ஏன்னா இங்க என்ன, அவர் அதுல ஒரு ஓய்வு எடுக்க வேண்டும். அப்படி அந்த ஓய்வு என்ன அடுத்த நிலைக்கு தயார் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப நான் உங்ககிட்ட வரும்போது தேவ சித்தத்தோட சந்தோஷத்தோட உங்ககிட்ட இருந்து நான் இளைப்பாறுதல் அடைந்து அடுத்த நிலைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, நம்ம திட்டமிடணும். அதுல எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. ஆனா திட்டமிட்டு விட்டு அத நாம் ஒரு திறந்த கரத்தோட ஆண்டவர்கிட்ட என்ன சொன்ன, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இது நடைபெறட்டும். ஏன்னா பவுல் இங்க அழகா ஒரு நேர்த்தியான திட்டம் போட்டார். நான் இங்க இருந்து எருசலேம் போறேன், எருசலேம்ல இருந்து ரோமுக்கு வர போறேன், ரோம்ல இருந்து ஸ்பெயினுக்கு போறேன்னு. ஆனா இதெல்லாம் போட்டுட்டு எல்லாமே எதுக்கு அடியில இருக்கு? தேவனுடைய சித்தத்துக்கு அடியில இருக்கு. இப்ப என்னன்னா, இது எப்படி வரும்னு சொல்லி ஒரு இதுல இல்ல, மாறாக அவர் என்ன பண்றாரு? நான் இது தேவ சித்தம் என்று விசுவாசித்து நான் தேவன்கிட்ட கேட்கிறேன். தேவன் என்ன பண்ணணும்? இத செய்யக்கூடிய காரியமா செய்யட்டும். நிறைய விசுவாசிகள் பண்ணக்கூடிய 2 விதமான தவறு என்ன தெரியுமா? ஒண்ணு அவங்க திட்டமிட்டுட்டு அந்த திட்டத்தின் மேல மிகுந்த நம்பிக்கை உள்ளவர்களாய், அந்த திட்டத்தை கர்த்தர் ஒருவேளை அதுல தடை பண்ணார்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க தோத்து போனவங்களா நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு திட்டமிடுதல் வேணும். அந்த திட்டமிடுதல்ல போய் அந்த திட்டத்தின்படி போகும்போது அதுல தடை வருது, அந்த திட்டம் நிறைவேறலன்னா என்ன நினைக்கிறாங்க? அது கர்த்தரோட தடை, கர்த்தர் மூலமா தடை வந்தாலும் அதை தோல்வி நினைக்கிறாங்க. இன்னொரு தப்பு என்னன்னா, திட்டமிடுறதே கிடையாது. எப்படி? திட்டமிடுறதே கிடையாது. ஆனா நம்ம என்ன கத்துக்கொள்ளணும்? நம்ம திட்டமிடணும்.
ஆனா அந்த திட்டமிடத்தை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே இது என்னுடைய திட்டம், இதை நான் உங்ககிட்ட கொடுக்கிறேன், நீங்க உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டுன்னு சொல்லி நம்ம 2 கைகளையும் கர்த்தருக்கு நேரா வைத்து வரும்போது கர்த்தர் நம்முடைய திட்டத்தை ஓவர் ரைட் பண்றாரு, இல்ல அதை மாத்தினாலும் நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக அதை செய்யக்கூடிய ஒரு மக்களா இருப்போம். ஏன்னா நம்ம விசுவாசத்துல நடக்கக்கூடிய மக்களா இருப்போம். அப்போ திட்டமிடுதலும் வேணும், அதே சமயத்துல கர்த்தருடைய திட்டம் நடைபெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்கணும். திட்டமிடாமல் இருக்கக்கூடாது, திட்டமிடுதல் அவசியம். ஆனா அது கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும். வல்ல பிதாவே, இதோ இந்த 2 தவற பார்க்கிறோம். ஒன்னு திட்டமிடுவதே இல்லை, இன்னொன்னு திட்டமிட்டாலும் அதன்படி நடக்கவில்லை, கர்த்தர் அதை தொந்தரவு செய்யும் போது அதை ஃபெயிலியர் என்று நினைக்கக்கூடியதாக. இரண்டும் இல்லாம நாங்கள் திட்டமிட்டு உம்முடைய சித்தப்படி நடக்க எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.